Hello friends, இந்த வீடியோல பைத்தானோட நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பைத்தானோட டேட்டா டைப் என்னன்னு பார்த்தோம். அதுல நம்பர்ஸ் கேட்டகரியை பார்க்க போறோம். லிட்டரல்ஸ்ல நம்ம நியூமரிக் லிட்டரல்ஸ் இந்த டாபிக்லயும் நம்ம கவர் பண்ணிருப்போம். இப்ப டேட்டா டைப் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இதுல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னா இன்டிஜர், ஃப்ளோட்டிங், காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் தான். இதையே பிரிச்சிருப்பாங்க. பொதுவாகவே நம்பர்ஸ்ல ஹோல் நம்பர்ஸ் இருக்கு, whole numbers, real numbers இருக்கு, then complex numbers இருக்கு. integer என்றது whole number, 0ல இருந்து positive numbers and negative numbers include பண்ணிருக்கும். floating என்றது real numbers, அதாவது decimal part include பண்ணிருக்கும். இது exponent partum combine பண்ணி இருக்கும். fractional part and exponent part. complex என்றது real and imaginary part. ரியல் பார்ட் இதுல பாத்தீங்கன்னா a plus bj கொடுத்திருப்பேன். காம்ப்ளெக்ஸ a என்றது ரியல் பார்ட், b j கூட வரது எல்லாமே இமேஜினரி பார்ட். இன்டிஜரை நம்ம இன்ட்னு சொல்லுவோம். அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இந்த டேட்டா டைப்ஸ்லாம் நீங்க காமனா பார்த்திருக்கிறது தான். இதை பைத்தான்ல எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இதுதான் 3 டேட்டா டைப்ஸ். நம்ம ஐடியலிக்கு போயிடலாம். ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். So ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். x is equal to 12. print x 12 நமக்கு print ஆகுது. type x கொடுக்கிறேன். ஸோ நமக்கு என்ன டைப்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக class int நமக்கு வருது. ஓகேங்களா? type of the data ஸ்பெசிஃபை பண்ணும். type x is equal to -23 கொடுக்கிறேன். இன்டர்னலா எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first x is equal to 12 கொடுக்கும்போது 12 அப்படின்ற வேல்யூ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். x வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ again x is equal to -23 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ண காரணத்தால x ஓட வேல்யூ 12 பாயிண்ட் பண்ணாம -23 எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அதை பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப இந்த 12 என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வேற வேரியபிள் ஏதாவது ரெஃபர் பண்ணுதான்னு பார்க்கும் இன்டர்பிரட்டர் கொஞ்சம் டைம்ல. அந்த நேரத்துல எதுவுமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா கார்பேஜ் கலெக்ஷனை யூஸ் பண்ணி அதை டெலீட் பண்ணிடும். ஜென்ரலா என்ன ஆகும்னா அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல எக்ஸ் இருக்க இடத்துல 12 ஃபர்ஸ்ட் இருந்தது இல்லையா, அதுக்கு பதில் -23 ரீப்ளேஸ் ஆகும். ஆனா இன்டர்பிரட்டர்ல பைத்தான்ல அந்த வேரியபிள் அந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆகாம தனியா ஸ்டோர் பண்ணி வேரியபிள் ரெஃபர் பண்ணும். ஓகேங்களா? again ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டுக்கு தரலாம். y is equal to 12.23 12.34 print y இது வந்து float. ஸோ நான் டைப் செக் பண்றேன். floatனு வருது, class float அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. again y is equal to 12.34 e exponent நான் ஸ்பெசிஃபை பண்றேன். e 10 print y கொடுக்கிறேன். ஸோ நான் கொடுத்தேன் இல்லைங்களா அந்த e10 அது அப்படியே எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு 10 டெசிமல் பாயிண்ட் தள்ளி. ஸோ இங்கிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 தள்ளி 0.0ன்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. again y is equal to 67.2 e minus 4 print y. ஸோ பாருங்க இது எக்ஸ்போனென்ஷியல் பார்ட், இது மேண்டிசா பார்ட். மைனஸ் கொடுத்ததுனால எனக்கு டெசிமல் பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஃப்ளோட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள். அகைன் இப்போ நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தரணும்னா z is equal to 3 plus 4j print z 3 plus 4j வருது. இதையே z z dot real z dot imaginary இந்த இடத்துல எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டிஸ்ப்ளே ஆகுது.
3 பாயிண்ட் அப்படின்றது இந்த ரியல் பார்ட் டிஸ்ப்ளே ஆகுது. இமேஜினரி பார்ட் ஜேக்கு முன்னாடி இருக்க பார்ட் 4.0 இது எல்லாமே ஃப்ளோட், அதாவது பாயிண்ட்ல டெசிமல் பாயிண்ட்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகேங்களா, இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். டைப் பார்க்கலாம். டைப் ஆஃப் இசட் கிளாஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுதான் வந்து நியூமரிக் டேட்டா டைப். இதெல்லாம் தான் நியூமரிக் டேட்டா டைப்ல ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பூலியன் டேட்டா டைப் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.